வேதாகம வினாவிடை. ரோமர் அதிகாரம் 1. பவுல் யாருடைய ஊழியக்காரன்? இயேசு கிறிஸ்து. பவுல் எதற்காக அழைக்கப்பட்டான்? அப்போஸ்தலனாகும்படி. அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கே உள்ள தேவ பிரியருக்கு கடிதம் எழுதினான்? ரோமாபுரி. இயேசு கிறிஸ்துவை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணியவர் யார்? தேவன். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. பரிசுத்தமுள்ள ஆவியின்படி இயேசு எப்படிப்பட்டவர்? தேவனுடைய சுதன். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே இயேசு யாராயிருக்கிறார்? தேவகுமாரன். தேவன் யார் மூலமாய் நம்மை அழைத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து. பவுலுக்கு அப்போஸ்தல ஊழியத்தை அருளி செய்தவர் யார்? தேவன். பவுலுக்கு அப்போஸ்தல ஊழியத்தோடு கூட அருளப்பட்டது என்ன? கிருபை. ரோமாபுரியாரின் விசுவாசம் எங்கே பிரசித்தமானது? உலகமெங்கும். பவுல் யார் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரித்தார்? இயேசு கிறிஸ்து. பவுல் எப்பொழுதெல்லாம் இடைவிடாமல் ரோமாபுரியாரை நினைத்து கொண்டிருந்தார்? ஜெபம் பண்ணும் போதெல்லாம். தேவனை தன் ஆவியோடு சேவித்தவன் யார்? பவுல். ரோமாபுரியில் உள்ளவர்களிலும் பவுலிலும் இருந்தது என்ன? விசுவாசம். பவுல் எங்கே போவதற்காக வேண்டிக் கொண்டான்? ரோமாபுரி. பவுல் யாருக்குள்ளே நல்ல பலனை அடைந்ததாக கூறினான்? புறஜாதிகள். ரோமாபுரியாரிடம் செல்ல பலமுறை யோசனையாயிருந்தவன் யார்? பவுல். பவுல் ரோமாபுரிக்கு செல்ல முடியாததற்கு காரணம் என்ன? தடை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் நான் கடனாளி என்று கூறியவன் யார்? பவுல். ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளி என்று கூறியவன் யார்? பவுல். பவுல் சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கிக்க விரும்பினான்? தன்னால் இயன்ற மட்டும். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாதவன் யார்? பவுல். விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு உண்டாவது என்ன? ரட்சிப்பு. ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலனாய் இருக்கிறது எது? கிறிஸ்துவின் சுவிசேஷம். விசுவாசத்தினாலே பிழைப்பவன் யார்? நீதிமான். விசுவாசத்தினால் உண்டாவது எது? தேவநீதி. தேவநீதி எதற்கென்று சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது? விசுவாசம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறவர்கள் யார்? மனுஷர். அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ன? தேவ கோபம். தேவனை குறித்து அறியப்படுவதை வெளிப்படுத்தி இருக்கிறவர் யார்? தேவன். தேவனுடையவைகளாய் இருந்தும் காணப்படாதவைகளாக இருந்தவை எவை? நித்திய வல்லமை, தேவத்துவம். என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் யார்? தேவன்.